தனது ரசிகர்களுக்கு விஜய் இத்தனை நாள் அநியாயம் செய்துள்ளார் என்றும், எந்த ஒரு ரசிகர்களுக்காவது விஜய் நல்லது செய்துள்ளாரா என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளரும் தற்போதைய திமுக மாநில வர்த்தக அணி துணை செயலாளருமான PT செல்வகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் அவர்கள் எந்தெந்த தொகுதியில் யார் யாரை நிப்பாட்டினாலும் அவர்களுக்கு எதிராக கண்டிப்பாக களமிறங்கி நான் பணியாற்றுவேன். களத்தில் நியாயம் எது, தர்மம் எது என்பதை இந்த முறை நான் மிக தெளிவாக பரப்புரையாற்ற காத்து கொண்டிருக்கிறேன். விஜய் செய்த அநியாயங்கள், இந்த விஜய் செய்த இந்த ஏழை ரசிகர்களுக்கு செய்த துரோகங்களை தோலுரித்து காட்ட நான் வேகமாக அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அந்த பணியை மிக சிறப்பாக செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அநியாயமான ரசிகர்களுக்கு செய்யறதே அநியாயம் தானே சார். இத்தனை நாள் ரசிகர்களுக்கு என்ன செய்திருக்காரு? ஏதாவது ஒரு ரசிகருக்கு நல்லது செய்திருக்காரா? எந்த ரசிகராக நல்லா வாழ்றதுக்கு அவர் ஏதாவது செய்திருக்காரா? பிளாக் டிக்கெட், 100 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபா கொடுத்து வாங்குறான், கட் அவுட் வைக்கிறான், பாலாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்றான், வாழ்க்கையை தொலைச்சிட்டு பலர் ஒரு மெக்கானிக்கா இருக்கும், மெக்கானிக் வேலையை விட்டுட்டு போயிடுறான், ஆட்டோ வச்சிருக்கான், ஆட்டோ வித்துட்டுங்கிறான், இன்னொருத்த வாடகைக்கு ஆட்டோ ஓட்டுறவன் அந்த ஆட்டோவை குடுங்கி வச்சிடுறாங்க. ஏன்னா நீ கேட்க நேரப்பெல்லாம் அங்கே வாங்குறான், அங்கே மாவநாட்டுக்கு வாங்குறான். இந்த நாய்களை வித்துட்டு போவாங்களே அதே மாதிரி நீ அங்கே வா அங்கே வா. அவனுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழி பண்றாங்களா? ஒரு நல்ல தலைவன் தாய் உள்ளம் கொண்டவனா இருக்கணும்னு சொல்றாங்க. தாய் உள்ளத்தோட ஏதாவது செய்யறாரா? தன்னை நாடி வந்த, கரூருக்கு தேடி வந்த அந்த ரசிகர்களை என்ன செய்தாரு? தொண்டர்கள் என்ன செய்தாரு? அவங்க இறந்து போன உடனே மூஞ்சியை பார்த்தீங்களா? அப்படி பதறி போய் அடிச்சு பிழைச்சா போறான்னு தப்பிச்சு ஓடுறாரு. ஏன் அங்க நின்னா என்ன ஆயிடும்? நிற்கிறேன். நான் வர வைத்த என் ரசிகர்கள் தொண்டர்கள் இங்க அவங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், இறந்து போய்விட்டார்கள். ஏன் உயிர் முக்கியமானு அன்னைக்கு சொல்லியிருக்கணுமா, சொல்லியிருக்க வேண்டாமா?